ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீலோ பேட்ஸ். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நாங்கள் வந்து ஒரு பேர் ஆஃப் பேட்ஸ் வாங்க போகிறோம். ஸோ அதை வாங்கி நாங்கள் ப்ரீட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேட்ஸ் வாங்க போகிறோம். ஸோ பேட்ஸ் வாங்குறதுக்கு வந்து கேஜி முக்கியம். அந்த கேஜி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிற கேஜி. இதில் பார்த்தீங்கன்னா பானை எதுவுமே இருக்காது. காரணம் நாங்கள் இந்த பேட்ஸை வந்து இந்த கேஜிலாம் பேர் பண்ண போகிறோம். நாங்கள் வாங்க போகிற பேட் வந்து பேர் கிடையாது, அதனால் நாங்கள் தான் பேர் பண்ணியாகணும். அந்த பேர் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இந்த கேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இது பேர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் வேறு ஒரு கேஜில் செட் பண்ணி அதை வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இடையில நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம், அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எங்களோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பேன், எங்களுக்கு எங்கேயுமே பேட்ஸ் இருந்திருக்காது. நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு பேட்ஸ் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வாங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பேட்ஸ் வளர்த்துருந்தோம். ஸோ அதில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வாங்க போகிற பேட்ஸ்க்கான கேஜ் தான் இது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நூலாம்படை பிடிச்சி ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் ரஸ்ட்டாக பேர் இருக்குது. அதனால் பேட்ஸ்க்கு வந்து இதாகும். இதை வந்து நாங்கள் சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பேட்ஸ் வாங்க போகிறோம். பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வாங்கி அவரோட வீட்டில் வச்சுருக்காரு. இப்போ வந்து நாங்கள் இந்த கேஜெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவரோட வீட்டில் போய் வாங்கிட்டு வந்து பேட்ஸை வந்து இந்த கேஜில் வந்து விடணும். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த கேஜி வந்து நம்ம சுத்தமாக கழுவி ஆகணும். அப்போ தான் வந்து பேட்ஸை வந்து இதில் நம்ம வளர்க்க முடியும். ஸோ அதுக்காண்டி இப்போ வந்து நாங்கள் கேஜை வந்து கழுவ போகிறோம். இப்போ போய் கழுவ போகிறோம். I'll see you in the morning when I wake. Save me from the storm inside my bones, the fear of living on my own. I'm all alone. தண்ணி அடித்து நல்லா கழுவியாச்சு. இப்போ நூலாம்படை எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நல்லா தெளிவாக எடுத்தாச்சு கையை விட்டு. இப்போ இதே பண்ணோன்னா காய வைக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் நம்ம போய் பேட்ச் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மீன்மெயில் அங்கே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வர வழியிலே அது மட்டும் காஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பார்த்துக்கிருக்க இந்த ஃபின்ச்சஸ் தான் வந்து நம்ம வாங்க வந்தது. அதாவது அந்த 2 ஒயிட் இருக்கா, அதான் நம்மளோட பேட்ஸு. மற்ற அந்த 2 ஃபான் வந்து நம்ம ஃப்ரெண்டோடையது. அவர் வந்து இப்போ நம்ம ஒரு கேஜ் செஞ்சோம் இல்லையா நம்ம சேனலில். ஸோ அப்படி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அந்த கேஜ் தான் நம்ம ஃப்ரெண்டை தான் அந்த கேஜை கொடுத்தோம். அந்த கேஜ் தான் இப்போ வந்து ப்ரீட் பண்ணிக்கிருக்காரு. நம்ம வந்து நம்மளோட பேட்ஸ் இப்போ கையில் எடுத்துக்கலாம். பேட்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டில் கொண்டு வந்து நம்மளோட கேஜ்லேயும் விட்டாச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம்னால அது வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கு. இப்போ வந்து அதுக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது.
ஸோ ஓரளவு வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதனால் கொஞ்சம் பயம் போய் ஓரளவு நார்மலாக நிற்கிது. இப்போ நான் கையை கூட கொண்டு போகிறோம், அவ்வளோவா பயப்படல. ஓரளவு பயம் இருந்தாலும் முதல்ல மாதிரி ரொம்ப பறக்கலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபின்ச்சஸ் வாங்கி முடிச்சாச்சு. நீங்கள் இதுக்கு இந்த முன்னாடி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கல்ல, அதான் வந்து நான் ஃப்ரெண்டோட வீடு. ஸோ அங்கே வச்சு ரொம்ப நேரம் பேச முடியல, ஏன்னா நாங்கள் வந்து ஃபின்ச்சஸை வந்து அந்த கவரில் வச்சு கொண்டு போகணும். அதனால் ஆக்சிஜன் கிடைக்குதோ என்னமோ நினச்சி பயந்துட்டு நாங்கள் சீக்கிரமாக இங்கே கொண்டு வந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம ஃப்ரீயாக பேசலாம். நாங்கள் எங்களுக்கு 10K ரீச் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போவே வந்து நாங்கள் இது சீரீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அப்போலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 11K ஆயிடுச்சு. இந்த 1K டைம் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆச்சு. இந்த 1 மந்த் வரைக்கும் நாங்களும் ஒவ்வொரு இடமா ஃபின்ச்சஸ்க்காண்டி ட்ரை பண்ணோம். ஆனால் ஒரு இடத்துலையும் வந்து ஃபின்ச்சஸ் கிடைக்கல. ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு, நாங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அது வந்து எக்கு லே பண்ணுற டைமாக, அதனால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 2-3 கடையில் கேட்டு பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கலான்ட்டு இருந்தாங்க. அவங்க எப்படின்னா, அவங்க வாங்கின இடத்துல வந்து 2 ஜோடி தான் தருவோம், 1 ஜோடி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா. 2 ஜோடி வாங்கினா 600 ரூபா, 1 ஜோடி வாங்கினா 350 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்ந்து வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி நம்ம இப்போ வாங்கியாச்சு. வாங்கினோன்னே ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா அவங்களோட கேஜெலாம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்களா, அதான் நம்ம ஃப்ரெண்டோட இது பார்த்திங்கன்னா இதுதான், இந்த ஃபான் தான். நம்மள்கிட்ட வந்து இந்த ஒயிட் ஜீப்ரா ஃபின்ச்சஸ்ஸு. இன்றைக்கி தேதி 1, அதாவது நாங்கள் இந்த பேட்ஸ் வாங்கின தேதி பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி. கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு இந்த பேட்ஸ் வாங்கி. இந்த 2 நாள் எங்கள்கிட்ட ஓரளவு பழகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தப்போ ரொம்ப பயந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு வைக்க மாதிரி தான், தண்ணி வைக்க மாதிரி இருக்கும். கையை உள்ளே கொண்டு போனால் பயப்படவே மாட்டேங்குது. நாங்கள் இருக்கும்போது எங்கள் முன்னாடி தைரியமாக பறந்து வருது, குளிக்குது, எங்கள் முன்னாடி தைரியமாக சாப்பிடுது. இந்த மாதிரி ஓரளவு பழகிடுச்சு. நாங்கள் அடுத்தடுத்த சின்ன அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுங்கிற வீடியோ தான் அடுத்த வீடியோ. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீலோ பேர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடனே ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.